ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க நர்சிங் அண்ட் ஃபார்மசிஸ்ட் வேகன்சி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோவாக போட்டுட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் மிட்வைஃப் நர்சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து டோட்டலாக 10 வேகன்சி, ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 5 வேகன்சி அண்ட் தென் மிட்வைஃபுக்கு வந்து 14 வேகன்சி. இதை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்த்தா உங்களுக்கு புரியும். அதர் தென் இது வந்து எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, http அந்த recruitment.itbpolice.nic.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அண்ட் தென் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 35 பேசிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து நியர்லி ஒரு 30,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் மிட்வைஃப் வந்து 25+ ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் தராங்க. டியர்னஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி, அண்ட் தென் காம்பன்சேட்ரி அலவன்ஸ், அண்ட் தென் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் கன்செஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க தராங்க. அண்ட் தென் நியூ ரீஸ்ட்ரக்சர்ட் டிஃபைன்ட் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம், பென்ஷனும் இல்லை மென்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கிளியராக தெரியல. என்டைட்டில் ஃபார் பென்ஷன் பெனிஃபிட், ஆமாம் பென்ஷனும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 21லேருந்து 30 இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருந்தால் போதும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதாவது 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ நர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதர் தென் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 20லேருந்து 28 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும், கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மிட்வைஃப் நர்சிங் வந்து ஒன்லி ஃபீமேல் தான் எடுக்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 25 வந்து கம்ப்ளீட் ஆகிடணும். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பாஸ்டு ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுவும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா படித்து பாருங்கள் எதனா டவுட் இருந்தால். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. என்னென்ன யாரெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதை படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் அண்ட் தென் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த ஹைட்டு, செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அண்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுறாங்க, மிட்வைஃபுக்கு கிடையாது. அண்ட் தென் ஸ்டேட் யூனியன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மிட்வைஃப்க்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஹைட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் கம்பல்சரி இருக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் டேட்டஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 200 rupees அண்ட் தென் 100 rupees ஃபார் ஃபார்மசிஸ்ட். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 200 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 100 ரூபாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது மிட்வைஃப் நர்சிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து
ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, அது சொன்னல recruitment.itb.police.com அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வச்சு அண்ட் தென் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸும் வைக்கிறாங்க அண்ட் தென் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸும் வைக்கிறாங்க. ஃபீமேலுக்கு வந்து 100 மீட்டர் ரேஸு அண்ட் தென் 800 மீட்டர் ரேஸ் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபைட் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்தால் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரன்னிங் ரேஸ், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணால் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனாலே போதும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. எத்தனை மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு எடுக்கிறாங்க. என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் தென் நம்ம ப்ரொஃபஷ்னல் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வரும். நீங்கள் நர்சிங்னா நர்சிங்கில் வந்து 60 மார்க் வரும். இல்லை ஃபார்மசிஸ்ட்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு 60 மார்க் வரும். இதுக்கு டோட்டலி எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரி வைஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் அண்ட் தென் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கும் நடத்துகிறாங்க, ஃபார்மசிஸ்ட்டுக்கும் நடத்துகிறாங்க, மிட்வைஃபுக்கும் நடத்துகிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைவாவும் வைக்கிறாங்க அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நடத்துகிறாங்க அண்ட் தென் ப்ரொசீஜரும் நடத்துகிறாங்க. இது வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் நடத்துகிறாங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 50% எடுத்தாலே போதும், குவாலிஃபை ஆனால் போதும். குவாலிஃபை நேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண பிறகு அவங்க வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, இல்லைனா போஸ்ட் மூலிமா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கம்பல்சரியாக நீங்கள் படித்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் என்றைக்கி, எதனா உங்களுக்கு குவாரிஸ் இருந்தால், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் சந்தேகம் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஒன்று மெசேஜ் சென்ட் பண்ணோம், இல்லைனா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும் அந்த இதெல்லாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யாராச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகணும், யூனிஃபார்ம்டு இதில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூனிஃபார்ம்டு சர்வீஸில் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.